இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டீப் ஸ்லீப் நமக்கு எப்படி கிரேட் இன்வெகேஷன் மூலியமா நம்ம தூங்குறது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். ஸோ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிரேட் இன்வெகேஷனை பத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்சலான ஒரு ப்ரேயர். இது யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஆலன்ஸ் பெய்லி அவங்களால 1936 வந்து கொடுத்தாங்க. வேர்ல்டு வாருக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க. அப்புறம் வந்து டூரிங் த வேர்ல்டு வார் டைம்ல வந்து 1940ல வந்து செகண்ட் பேராகிராஃபும் தேர்ட் பேராகிராஃப் வந்து 1945ல கொடுத்தாங்க. வேர்ல்டு வாரோட ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோடைய ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துல வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இருந்திருப்பாங்க. பஞ்சம், பட்டினி, அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா காயங்கள், சஃபரிங்ஸ் இது எல்லாமே இருந்திருக்கும். அப்ப அதுல இருந்து வெளியில வர்றதுக்காண்டி தான் இந்த கிரேட் இன்வெகேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒவ்வொரு பேராகிராஃப் சொல்லும் போது ஒவ்வொரு விதமான எனர்ஜி வந்து நம்மளுக்குள்ள வரும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சொல்லும் போது நம்மளுக்குள்ள லைட்டும், செகண்ட் பேராகிராஃப் சொல்லும் போது நம்மளுக்குள்ள லவ்வும், தேர்ட் பேராகிராஃப் சொல்லும் போது கடவுளுடைய குட்வில், ஃபோர்த் பேராகிராஃப் சொல்லும் போது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்கள் இதெல்லாம் போகும். ஃபிஃப்த் பேராகிராஃப் சொல்லும் போது இந்த மூணு எனர்ஜியும் நம்மளுக்குள்ள நல்ல ஊடுருவி நம்மளுக்குள்ள சென்று நல்ல வேலை செய்யும். இப்ப நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி வந்து ஒரு டீப் ஸ்லீப் வந்து எப்படி இப்ப கிரேட் இன்வெகேஷன் மூலியமா எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்குனங்க, ஆனா காலையில வந்து எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸே இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டீப் ஸ்லீப்பே இருந்திருக்காது, ஒரு தூங்குன மாதிரியே ஒரு ஃபீலே இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து காலையில எந்திரிச்ச உடனே என்னால பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியலங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை வந்து நான் எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டோரகோம் சாதரியன் அவருடைய புக்ஸ்ல இருந்து என்ன செஞ்சிருக்கேன்னா நான் வந்து கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நம்ம அதை வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெட்ரூம் வந்து ரொம்ப ரொம்ப கிளீனா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரூம்ல வந்து பொருள்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அளவான பொருள் தான் நம்ம பெட்ரூம்ல இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிராணிக் ஹீலிங்ல படிச்சிருக்கோம் இல்லையா. இப்ப நம்ம வந்து இப்ப கோபமா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுத்தி என்ன அதிர்வலை உருவாகும் பாத்தீங்கன்னா அந்த கோபத்துக்கு உண்டான அதிர்வலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் மீட்டர்ஸ் வரைக்கும் என்ன செய்யும்னா போகும். அதே மாதிரிதான் ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளுக்கு வந்து என்ன குணம் இருக்கோ அதை வந்து நெகட்டிவ் தாட் அதுல இருந்தது அப்படின்னா அந்த நெகட்டிவ் தாட் என்ன ஆகும்னா ரேடியேட் ஆகும். அது ரேடியேட் ஆகும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது நம்மளுடைய எமோஷனல் பாடியவும் நம்மளுடைய மென்டல் பாடியவும் இது என்ன செய்யும்னா டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ நான் பிராணிக் ஹீலர்ஸ்க்கு வந்து எமோஷனல் பாடினா என்னன்னு தெரியாது, மென்டல் பாடினா என்னன்னு தெரியாது. ஆக்சுவலா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுற இந்த பிசிக்கல் பாடி மட்டும் கிடையாது, இதுக்கு அடுத்தாப்புல நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பாடி இருக்கு. அது வந்து எமோஷனல் பாடி ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் மென்டல் பாடி, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் பாடி, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ இதுதான் நடக்குது. இதை வந்து டீப்பரா சொல்லணும் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன தெரியுமா எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஒரு அழகான ஒரு சேர் வந்து ஒருத்தர் வந்து வாங்கிட்டு வந்தாராம். அந்த சேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலைப்பாடுகள் ஆன ஒரு சேரா. ஆனா அந்த சேரை வந்து அவர் எங்க இருந்து வாங்கினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பழைய பொருள் எல்லாம் விற்பாங்கல்ல அந்த கடையில இருந்து இவர் என்ன செஞ்சுட்டு வந்திருக்காருன்னா வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்கிட்டு வந்து அதை வந்து அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா அவருடைய பெட்ரூம்ல வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா போட்டிருக்காரு. அந்த சேரை வந்து 10 வருஷம் வந்து ஒரு கிரிமினல் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த நபர் வந்து அதுல யோசிக்கும் போது அந்த கிரிமினல் வந்து உட்காந்து யோசிக்கும் போது எப்படி யோசிப்பாரு, நிறைய நெகட்டிவ் தாட் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாரு இல்லையா. அது ஃபுல்லாவே எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சேர்ல வந்து இருக்கு. அப்போ அந்த எனர்ஜியை வந்து இந்த சேர் வந்து என்ன செய்யும்னா ரேடியேட் பண்ணிட்டு இருக்கும். அப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கிற பெட்டு கிட்டக்க இது இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்னா நம்மளுடைய ஆரா வந்து என்ன செய்யுதுன்னா கண்டாமினேட் பண்ணுது.
இப்ப இதே இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில தவறுகள் என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா, சில கட்டில்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல இந்த சிக்கானவங்க வந்து இந்த கட்டில்ல வந்து படுத்திருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்காகி கஷ்டப்பட்டு அவங்க டெத்து வந்து அந்த கட்டில்ல வந்து அவங்க உயிரும் போயிருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்டில நல்லா கழுகிட்டு நம்ம என்ன செய்வோம்னா நம்ம அந்த கட்டில வந்து யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா அந்த கட்டில்ல வந்து என்ன மாதிரியான எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதே மாதிரியான அந்த நெகட்டிவான அந்த அந்த அவங்களுடைய பெயின், அவங்களுடைய சஃபரிங்ஸ், இது எல்லாமே எதுல இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த கட்டில்ல இருக்கும்போது நமக்கு தூங்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு ஸ்லீப் வந்து இருக்காது. அப்ப நம்ம பெட்ரூம்ல வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய திங்ஸை வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா கசகசான நம்ம பெட்ரூமை சுத்தி வைக்க கூடாது. தேவையான திங்ஸ் மட்டும்தான் என்ன செய்யணும்னா பார்த்து நம்ம வந்து வச்சுக்கிடணும். இது வந்து ஃபர்ஸ்டான ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம ஹெல்த்துக்காண்டி நம்ம என்ன செய்வோம்னா நிறைய மெனக்கிடுவோம். நல்ல இந்த மாதிரி ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பிளான் பண்ணுவோம். ஆனா நீங்க என்னதான் அதுக்காண்டியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரியான திங்ஸ் இருக்கக்கூடிய ரூம்ல இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுமா, நம்மளுடைய ஹெல்த்தையும் என்ன செய்யுங்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாதிக்குமா. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பெட்ரூமை ஒட்டி வந்து பாத்ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாத்ரூம் வந்து எப்படி இருக்கணும்னா கிளீனா இருக்கணும். அதுல வந்து அந்த யூரின் ஸ்மெல் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுமா, நம்மளுடைய இதை வந்து ஸ்லீப்பை வந்து என்ன செய்யுங்கிறாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணும். அடுத்து இன்னொரு ஒரு தப்பு நம்ம அப்ப என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கழட்டி போட்டு அந்த யூஸ் பண்ண நம்ம துணியெல்லாம் என்ன செய்வோம்னா அங்கங்க பெட்ரூம்ல வந்து என்ன செஞ்சிருப்போம்னா ஹேங் பண்ணியிருப்போம். அடுத்த நாள் துவைக்க போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா அங்கங்க ஷர்ட் எல்லாம் கழட்டி அங்கங்க ஹேங் பண்ணிருப்போம். ஸோ அப்போ அதுல இருந்து என்ன ஸ்மெல் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்வெட்டான ஸ்மெல் வந்து நம்மளுடைய தூக்கத்தை வந்து என்ன செய்யுங்கிறாங்கன்னா பெருமளவு பாதிக்கும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்றாங்க. அப்புறம் நம்மளுடைய ஏர் ஃபில்டர், நம்ம அந்த கொசு வலை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கொசு வலை வந்து 3 monthsக்கு ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன செய்யணுமா பார்க்கணுமா. இல்லை அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஏர் பொல்யூஷன்னாலையும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா ஹெல்த் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிகரெட் ஸ்மெல்லு, டொபாக்கோ ஸ்மெல்லு, இதெல்லாம் நம்மளுடைய பெட்ரூம்ல இல்லாம நம்ம வந்து பாத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கால்களை வந்து என்ன செஞ்சிருக்கணுங்கிறாங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா கழுகிருக்கணும். அட்லீஸ்ட் வந்து நீங்க வந்து குளிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி குளிக்கல அப்படின்னா காலை மட்டுமாவது என்ன செய்ய சொல்றாங்கன்னா நல்லா கிளீன் பண்ணிட்டு என்ன செய்ய சொல்றாங்கன்னா படுக்க சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து நம்ம நிறைய வேலை செஞ்சிருப்போம். வேலை செஞ்சு நம்மளுடைய துணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்காவும் வேர்வை ஸ்மெல்லாவும் இருக்கும். ஆனா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு பதிலா நாளைக்கு காலையில எந்திரிச்சோன்னா நம்ம குளிக்க தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அழுக்கு, அந்த வேர்வை படிஞ்ச அந்த ஒரு ஸ்மெல்லோட இருக்கக்கூடிய அந்த கிளாத்தோட தூங்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆஸ்ட்ரல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நம்ம என்ன செய்வோமா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஈர்ப்போமா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா காலையில நீங்க எந்திரிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாம இருக்குதுன்னா இது வந்து ஒரு மெயினான ஒரு காரணமா இருக்கு. அப்புறம் நம்மளுடைய பெட்ஷீட்டு, அப்புறம் நம்ம பில்லோ கவரு, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கணும்னா கொஞ்சம் அடிக்கடி என்ன செஞ்சிருக்கணும்னா மாத்தி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் அதுலயும் நம்மளுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் அதுல இருக்கும் போது அது நம்ம தூக்கத்தை வந்து என்ன செய்யும்னா பெருமளவு பாதிக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெட்டு, பில்லோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20 yearsக்கு மேல வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுல வந்து நம்மளுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கும்னா ஸ்டோர் ஆகி இருக்கும். அப்ப அந்த விஷயத்தை தான் அதை என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா ரேடியேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கணும்னாக்க அந்த பெட் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெட்டு, பில்லோ இதையும் நம்ம என்ன செஞ்சிருக்கணும்னா சேஞ்ச் பண்ணிருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை சுத்தி வந்து தேக்கி வைக்கப்பட்ட தண்ணீர் இல்லாம நம்ம வந்து பாத்துக்கணுமா. இல்ல ஏன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தேங்கி வைக்கப்பட்ட கூடிய தண்ணி இருந்தது அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஒரு லோயரான எனர்ஜியை வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வோமா நம்ம வந்து ஈர்ப்போமா. நம்மளுடைய வீடு வந்து என்ன செய்யுமா அந்த எனர்ஜியை வந்து ஈர்க்கும். ஸோ நம்ம வீட்டை சுத்தியும் நம்ம கிளீனா வந்து வச்சிருக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க்ல எல்லாம் நம்ம என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா பெஞ்ச் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த பார்க்குக்கு அந்த பெஞ்சுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அழுகின இலையெல்லாம் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா அந்த பெஞ்சில் படுத்து சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா தூங்குவாங்க.
அந்த அழுகின இலைக்கு மேல நம்ம அப்படி படுத்து தூங்கும் போது நம்மளுடைய நர்வ்ஸ்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து என்ன செய்யுமா, பெருமளவு வந்து அது வந்து எனர்ஜியை வந்து ட்ரெயின் பண்ணிடுமா. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூம்லயுமே வந்து அழுகின பூக்கள் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது. முடிஞ்சா ஃப்ரெஷ்ஷான பூ மட்டும்தான் அந்த இடத்துல வந்து இருக்கணும். இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் பொல்யூஷனை பத்தி பார்த்தோம். இனி மென்டல் பொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்ப இந்த ரூம்ல இருந்துட்டு நிறைய கோபப்படுறோம், எரிச்சல் படுறோம், பிளஸ் வந்து ஆர்கியூ பண்றோம், நிறைய பேரை வந்து சபிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இல்ல புலம்புறோம், என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு அழுதுட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்றோம். பண்ணும்போது இந்த எனர்ஜி வந்து என்ன ஆகுமா, இது வந்து நெகட்டிவான எனர்ஜி. இது வந்து நம்மளுடைய எல்லா விதமான செவர்கள்ல, ஃபேன்ல, இந்த வால்ஸ், இதுல எல்லாத்துலயும் என்ன ஆயிருக்குமா, ஸ்டிக் ஆகி போய் இருக்கும் இந்த எனர்ஜி. அப்ப இது என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுடைய ஆராக்குள்ள, நம்ம நைட் தூங்கும் போது என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆராக்குள்ள இது நம்மளுடைய மென்டல் பாடி, நம்மளுடைய எமோஷனல் பாடி எல்லாம் இது என்ன செய்யும்னா பெருமளவுக்கு இது வந்து நம்மள பாதிக்கும். இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க எதையுமே பிளைண்டா நம்பணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்க வேணும்னா ஒரு நம்மள வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா, டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றாங்க. இப்ப இந்த ரூம் வந்து ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூம்ல உட்காந்து நம்மள வந்து மெடிடேஷன் பண்ணி பார்க்க சொல்றாங்க. மெடிடேஷன் பண்ணும்போது இது என்ன ஆகுமா, நம்மளுக்குள்ள இருந்து அந்த நல்ல எனர்ஜி வந்து அழகா வெளியில வரும் இல்லையா. வெளியில வரக்கூடிய அந்த நல்ல எனர்ஜியை வந்து இந்த நெகட்டிவான எனர்ஜி வந்து என்ன செஞ்சிருமா, டக்குன்னு வந்து என்ன செஞ்சிருமா, சாப்பிட்டுருமா. சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா பழையபடியும் வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் எப்படி இருக்குமா, ஓவராவே இருக்குமா. இருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த ரூம்ல உட்காந்து மெடிடேட் பண்ணவே பிடிக்காது. இது நீங்க நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிருப்பீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனா உங்களால என்ன செய்ய முடியாதுன்னா பண்ணவே முடியாது. ஏதோ ஒரு தடை வந்து வந்துட்டே இருக்கும். காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூமோடைய எனர்ஜி. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 விஷயம் வந்து சொல்றாங்க. கிரேட் இன்வெகேஷன் மூலியமா நம்மளால வந்து என்ன செய்ய முடியும், ஒரு ரூமை ஹீல் பண்ண முடியும். ஒரு சேரு, ஒரு பொருள் எல்லாத்தையுமே நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஹீல் பண்ண முடியும். ஆனா ஒரே ஒரு டைம் கிரேட் இன்வெகேஷன் சொல்றதுனால பத்தாது அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷமா ஒருத்தர் வந்து அந்த சேர்ல உட்கார்ந்து நிறைய நெகட்டிவ் தாட்டை போட்டிருக்காரு. அப்ப நம்ம ஒரே ஒரு டைம் வந்து ஒரு செட் கிரேட் இன்வெகேஷன் சொல்லும் போது அதுக்கு வந்து அது ஓரளவுக்கு தான் என்ன செய்யுமா, கிளென்ஸ் பண்ணுமா. அப்ப நீங்க வந்து உங்க ரூம் எல்லாம் கிளென்ஸ் பண்ணணும், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் நீங்க கிளென்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வேண்டாத திங்ஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்னா நீங்க வந்து கழிச்சிடணும். ரூமை வந்து மேக்சிமம் கிளீனா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க இந்த கிரேட் இன்வெகேஷன் சொல்லிட்டே வந்தீங்கன்னா அந்த இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்ய முடியும்னா உங்களால கிளென்ஸ் பண்ண முடியும். உங்களுடைய கட்டில், உங்களுடைய மெத்தை, உங்க ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் என்ன செய்ய முடியும்னா கிளென்ஸ் பண்ண முடியும். 2வது விஷயம் வந்து நம்ம என்ன செய்ய சொல்றாங்கன்னா, அரோமா ஆயில்ஸை வச்சு நம்ம என்ன செய்ய சொல்றாங்கன்னா கிளென்ஸ் பண்ண சொல்றாங்க. ரோஸ் ஆயில் வந்து இருக்கிறதுலே மாஸ்டரான ஆயில் அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாண்டல்வுட் ஆயில் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மென்டல் தாட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாத்தையும் நம்ம நெகட்டிவா நிறைய மென்டல் தாட் ஃபார்ம் போடுறத ஃபுல்லாத்தையும் அது வந்து என்ன செய்யுமா, ரொம்ப அமேசிங்கா பிரேக் பண்ணுமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் ஆயில். இது வந்து என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எமோஷனலான, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், இந்த மாதிரியான எமோஷனலான தாட் ஃபார்மை வந்து என்ன செய்யுமா, இது வந்து ரொம்ப அமேசிங்கா பிரேக் பண்ணும். அப்ப இதை நம்மள எப்படி தெரியுமா யூஸ் பண்ண சொல்றாங்க, நல்லா வந்து ஒரு கப்ல வந்து நல்ல சுடுவண்ணி வந்து என்ன செஞ்சுக்க சொல்றாங்கன்னா எடுத்துக்க சொல்றாங்க. ஒரு எவர்சில்வர் கப்ல நல்லா எடுத்துட்டு அந்த கப்புக்குள்ள வந்து ஒரு 15 டிராப்ஸ் வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா இந்த ஆயிலை வந்து ஊத்த சொல்றாங்க. ஊத்திட்டு நம்மளுடைய ரூம்ல வச்சுட்டோம் அப்படின்னா காலையில வரைக்கும் நம்மள வந்து இது என்ன செய்யுமா, அமேசிங்கா ப்ரொடெக்ட் பண்ணுமா. எந்த விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸும் இதுக்குள்ள வராத மாதிரி அது என்ன செய்யுமா, பாதுகாக்குமா. சோ இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அரோமா ஆயிலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கிராண்ட் மாஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தூக்கம் வராம இருக்கிறதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள வந்து பலவிதமான உணர்ச்சிகளுடைய இயக்கம் வந்து எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும். அவங்களுடைய மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஆக்டிவா என்ன செஞ்சுட்டு இருக்கும்னா போயிட்டு இருக்கும். அவங்களுக்குள்ள வந்து அமைதி வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது. பிளஸ் அவங்களுடைய பேசிக் சக்கராவும் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஆக்டிவ்ல இருக்கும் போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பு தன்மையோட இருப்பாங்க. நமக்கு தூங்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பிசிக்கல் பாடியில இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து எமோஷனல் பாடிக்கு வந்து 3/4 வந்து என்ன செய்யும்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும்.
பட் எமோஷனல் பாடி வந்து ஓவர் பரபரப்பா இருக்கும்போது இந்த எனர்ஜியால என்ன செய்ய முடியாதுன்னா அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்லீப் இல்லாம இவங்க என்ன செய்யறாங்கன்னா கஷ்டப்படுறாங்க. அப்ப நம்மளுடைய எமோஷனல் பாடியும் மென்டல் பாடியும் அமைதியா ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா ஸ்லீப் வந்து என்ன செஞ்சிடும்னா வந்துடும். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு செட்டு வந்து நம்ம கிரேட் இன்வெகேஷன் வந்து வேர்ல்டுக்காண்டி பண்ணலாம். அடுத்த செட்டு வந்து நம்ம எதுக்கு பண்ண போறோம்னா நம்ம பெட்ரூமை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பெட்ரூம்ல இருக்கக்கூடிய கட்டில் அந்த மெத்தை இது எல்லாமே உங்க பெட்ரூம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அவங்க பெட்ரூமை மட்டும் என்ன செஞ்சுக்கலாம்னா கிளென்ஸ் பண்ணலாம். தேர்டு வந்து நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆறாவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம்னா பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து கண்ணை மூடிக்கலாம். நம்ம வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்ராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இப்ப பூமியில இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய மைண்டுக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. அவங்களுக்குள்ள நல்ல கிளாரிட்டியை கொடுக்குது. இப்ப இந்த எனர்ஜியானது நல்ல இந்தியா முழுவதுமாக பரவுகிறது. இந்தியாவிலிருந்து நம்மளுடைய ஸ்டேட் முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள நல்ல ஹீலிங்கை வந்து கொடுக்குது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்ராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த அன்பு எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. இந்த அன்பு எனர்ஜியானது இந்தியா முழுவதுமாக நிரம்பி வழிகிறது. இப்போ நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இந்த அன்பு எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் அவை அனைத்தும் முழுமையாக அவங்களை விட்டு நீக்கப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. கடவுளுடைய குட்வில் ஆனது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. இப்போ நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், அங்க கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இந்த எனர்ஜி அவங்கள ஃபுல்லா என்ன செய்யுதுன்னா அவங்களுடைய வில் வந்து அப்படியே கடவுளுடைய குட்வில்லோட கனெக்ட் ஆகி அவங்களுக்கு தேவையான கைடன்ஸ் அவை அனைத்தும் முழுமையாக அவங்களுக்கு கிடைக்குது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may it seal the door where evil dwell. கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தீய நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் முழுமையாக அவங்களை விட்டு நீக்கப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இந்த மூணு எனர்ஜியானது நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இப்போ கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் சுற்றி இது ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. ஓம் ஓம் ஓம். இப்போ நம்மளுடைய பெட்ரூமை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வேற யாரோடைய ரூமையாவது நீங்கள் கிளென்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய ரூமை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா கிளென்ஸ் பண்ணிக்கலாம்.
From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல பிரில்லியண்டான ஒளியானது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக அந்த பெட்ரூம் முழுவதுமாக இந்த ஒளியால் நிரப்பப்படுகிறது. இந்த ஒளியானது அந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா வால்ஸ், நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லா இடத்துக்குள்ளும் இந்த ஒளியால் நிரம்பி வழிகிறது. இந்த ஒளியின் முன்னால எல்லா தீய சக்திகள், அங்கே ஏதேனும் தீய சக்திகள், நெகட்டிவ் ஃபோர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவை முழுமையாக நீக்கப்படுகிறது. அந்த ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிளாக்கேஜ் எல்லாமே நீக்கப்படுகிறது இந்த ஒளியின் முன்னால். அந்த நபர், அந்த ரூம்ல இருக்கக்கூடிய நபருடைய லைஃப்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிளாக்கேஜ் எல்லாமே இந்த ஒளியினால் கம்ப்ளீட்டா நீக்கப்படுகிறது. இந்த ஒளியானது அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் ஊடுருவி செல்கிறது. அந்த ரூம்ல இருக்கக்கூடிய மிரரா இருக்கட்டும், கட்டில், பில்லோ, பெட்டு, போர்வை எதா இருந்தாலும் சரி, அந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. முக்கியமா அந்த படுக்கக்கூடிய கட்டில் முழுவதும் நல்ல ஒயிட் கலர் ஒளியால் நிரம்பி வழிகிறது. அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டார்க் ஃபோர்ஸஸ் எல்லாமே நீக்கப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட் ஃபார்ம், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் முழுமையாக அந்த இடத்திலிருந்து நீக்கப்படுகிறது. அந்த ரூம்ல இருக்கக்கூடிய அந்த பெட்டு, பில்லோ, அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட் ஃபார்ம், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு திங்ஸ்குள்ளேயும் இந்த ஒயிட் லைட் ஆனது ஊடுருவி செல்கிறது. இப்ப நல்ல அந்த ரூமோடைய ஆறாவே நல்ல பிரில்லியண்டான ஒரு ஒளியோடு அப்படியே பிரகாசமா இருக்குது. From the point of love within the heart of God, let love steam forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல கடவுளுடைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக அந்த ரூம் முழுவதும் அன்பு சக்தியினால் நிரம்பி வழிகிறது. அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஏதாவது சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அந்த நபர் ஏதாவது சம் ப்ராப்ளம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்கர், ஹேட்டட், இரிட்டேஷன்ஸ், இது சம்பந்தமான அந்த எனர்ஜி முழுவதுமாக அந்த ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும், நூக் அண்ட் கார்னர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. அது அவ்வளோத்தையும் இது என்ன செய்யுதுன்னா முழுமையாக பிரேக் செய்யப்படுகிறது. இந்த ரூம் வந்து இப்போ அப்படியே லவ் எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது, அன்புனால் நிரம்பி வழிகிறது. இது நல்ல ஒரு உற்சாகத்தை தருகிறது, நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு ஜாய்ஃபுல்லை தருது, பீஸை தருது. இந்த எனர்ஜியானது நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு எனர்ஜியால் இந்த ரூமோடைய ஆறாவே பிரில்லியண்டா இருக்கு. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. நல்ல கடவுளுடைய குட்வில் ஆனது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக அந்த ரூம் முழுவதுமாக ஊடுருவி செல்கிறது. இது அந்த யார் அந்த ரூமை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பர்சனுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் முழுமையாக நீக்கப்படுகிறது. அவருடைய தவறான வில் எனர்ஜி அவை அனைத்தும் முழுமையாக அழிக்கப்படுகிறது. அவருடைய வில் எனர்ஜியானது சரியான வில் எனர்ஜியாக மாறி அது அப்படியே டிவைனோட வில் எனர்ஜியோட மிகவும் அற்புதமாக கனெக்ட் ஆகுது. அந்த ரூம்ல வந்து என்னெல்லாம் அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான எனர்ஜியும் அந்த ரூமில் இருந்து முழுமையாக நீக்கப்படுகிறது. கடவுளுடைய குட்வில் ஆனது, கடவுளுடைய எனர்ஜி ஆனது அந்த ரூம் முழுவதுமாக நிரம்பி வழிகிறது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல பிரகாசமான ஒளியானது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக அந்த ரூம் முழுவதுமாக நிரம்பி வழிகிறது. இது அந்த ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான டார்க் ஃபோர்ஸஸ் பிளஸ் சைக்ளிக் அட்டாக், வேற ஏதாவது நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. அந்த ரூம் முழுவதும் நல்ல டிவைன் ஒளியால் நிரம்பி வழிகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இந்த மூணு எனர்ஜியானது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக இந்த மூணு எனர்ஜியானது நல்ல ஊடுருவி அந்த ரூம் முழுவதுமாக நிரம்பி வழிகிறது. இந்த ரூம் முழுவதும் நல்ல ஒரு பாதுகாப்பாக ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு மாதிரி என்ன செய்யுதுன்னா போடப்படுகிறது. இந்த ரூமில் இருக்கக்கூடிய நபருக்கு வந்து கண்டினியூஸான வளர்ச்சி அவருடைய லைஃப்ல தொடர்ந்து இருக்கட்டும். அவருக்கு தேவையான ஒளி, அவருக்கு சரியான பாதை, அவருக்கு நிறைய அன்பு சக்தி, நிறைய சந்தோஷம், நிறைய பீஸ், கடவுளுடைய வழிகாட்டுதல் அவை அனைத்தும் அவருக்கு முழுமையாக கிடைக்கிறது. So be it, so be it, so be it. ஓம்
இப்போ அந்த நபருக்கு நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். அந்த ரூமை யார் யூஸ் பண்றாங்களோ அந்த நபரை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. ஒளியானது அவருடைய கிரவுன் சக்கராக்குள் ஊடுருவி இறங்குகிறது. அவருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் முழுமையாக அவரை விட்டு நீக்கப்படுகிறது. பிளஸ் அவருடைய ரூம் முழுவதும் இந்த ஒளி எனர்ஜியால் நல்ல நிரம்பி வழிகிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல கடவுளுடைய அன்பு சக்தியானது மெதுவாக அந்த நபருடைய கிரவுன் சக்கராக்குள் நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இது அவருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. அவருக்குள்ள நல்ல ஜாய், நல்ல சந்தோஷம், நல்ல ஒரு அமைதி, எல்லாமே அவருக்கு தேவையான எல்லா விதமான வழிகாட்டுதல் அவை அனைத்தும் அவருக்கு முழுமையாக கிடைக்கப்படுகிறது. அவருக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் அவருடைய ஆறாவிலிருந்து நல்ல மெல்ட் ஆகி எல்லா விதமான தீய சக்திகளும் எல்லாமே அவருடைய கால் பாதம் வழியாக பூமிக்குள் இறங்குகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. கடவுளுடைய குட்வில் ஆனது மெதுவாக அவருடைய கிரவுன் சக்கராக்குள் ஊடுருவி இறங்குகிறது. அவருடைய வில் சக்தியானது கடவுளுடைய குட்வில்லோட கனெக்ட் ஆகி அவருக்கு தேவையான நல்ல கைடன்ஸ் அவை அனைத்தும் முழுமையாக அவருக்கு கிடைக்கிறது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may it seal the door where he will dwell. நல்ல கடவுளுடைய குட்வில் ஆனது மெதுவாக அவருடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. இப்போ அவருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் முழுமையாக அவரை விட்டு நீக்கப்படுகிறது. அவருக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் அவருடைய கால் பாதம் வழியாக எல்லாமே பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இந்த 3 சக்தியானது அவருடைய ஆறாவை சுற்றி சூழ போடப்படுகிறது. அவரை சுற்றி சூழ ஒரு பாதுகாப்பு கவசமாக அது இருக்கிறது. ஓம்